நம்ம கொடுத்த அந்த வார்த்தையின்படி ஆரோனின் கோல் அழைப்பின் கோல். அந்த அழைப்பை விட்டு என்ன பண்ணக்கூடாது? பின் வாங்கக்கூடாது. ரெண்டாவது ஒரு கோல் மோசேயின் கோல். வாசிங்க யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். போதுமா? ஆண்டவர் மோசேக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பை கொடுக்கும் பொழுது மோசே எவ்வளவோ வரமாட்டேன்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் காதில் வாங்கவே இல்லை. உடனே அதெல்லாம் பற்றி யோசிக்கல. 2வது வசனம் சொல்லப்படுகிறது, உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. அவன் கோல்ங்கிறான். அடுத்த வசனம் சொல்கிறது, அது என்ன செய்ய, தரையிலே போடு அப்படிங்கிறாரு. அது தரையிலே போட்ட பொழுது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். ஆமென். இன்னைக்கு மோசே கையில் என்ன இருக்கு? கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு மேய்ப்பனா இருக்கிறதுனால அவர் கையில ஒரு கோல் இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கிறது ஆண்டவரே, அதை தரையில போடு. தரையில போடும்போது சர்ப்பமாய் மாறி ஒரு அடையாளத்தை தேவன் காண்பித்தார். இந்த நாளிலும் கூட மோசேயின் கோல் சர்ப்பமானது. அதே கோலை கொண்டுதான் பார்வோனுக்கு முன்பதாக அநேக வாதைகளுக்கு அந்த கோலை மோசே பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆமேன். அநேக வாதைகள், 10 விதமான வாதைகள். போன வாரம் பாஸ்டர் உங்களுக்கு அந்த வாதைகள் எல்லாம் விவரிச்சு சொன்னாங்க. ஸோ அதை சொல்ல எனக்கு டைம் இல்லை. அந்த வாதைகள் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா மோசே தன் கோலை நீட்டி என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவன் அந்த கோலை கொண்டுதான் இஸ்ரவேலிலே அடையாளங்களிலேயும் அற்புதங்களையும் எகிப்தியர்களுக்கு முன்பதாக அவர் செய்ய ஆரம்பித்தார். ஆமேன். எகிப்தியதான ஜனங்கள் அந்த அடையாளத்தையும் அற்புதத்தையும் பார்த்து எப்படியாகிலும் மனம் திரும்பி இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த மோசேயின் கோலை பயன்படுத்த ஆரம்பித்தார். இந்த மோசேயின் கோல் என்ன கோல் தெரியுமா? அதிகாரத்தின் கோல். முதல்ல சொன்ன ஆரோனின் கோல் அழைப்பின் கோல், மோசேயின் கோல் அதிகாரத்தின் கோல். அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மோசே செங்கடல் முன்னாடி நிக்குது, பின்னாடி எகிப்தோட ராணுவங்கள் தொடர்ந்து வருது, எல்லாரும் புலம்புறாங்க, கத்துறாங்க, முறையிடுறாங்க. மோசே சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு மோசேயை பார்த்து, நீ ஏன் என்கிட்ட முறையிடுற? உங்ககிட்ட இருக்கிற கோல் இருக்கு, அதை நீட்டு என்று சொல்லுகிறார். வாசிமா அந்த வசனத்தை வாசிங்கம்மா. யாத்திராகமம் 14, 15, 16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்லுகிறார். அப்படியே மோசே செய்யும் பொழுது கர்த்தர் கீழ்காற்றை வரப்பண்ணி செங்கடலை 2ஆய் பிளக்க செய்து ஜனங்களை கடக்க செய்தார். ஆமென். அதுதான் அதிகாரத்தின் கோல். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க முன்னேறக்கூடாதபடி, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதபடி பின்னாடி ஒரு சேனை வருகிறது, முன்னாடி ஒரு செங்கடல் இருக்கிறது போல முன்னும் பின்னும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில இந்த இடத்துல ஒருவேளை நீங்க கடந்து வந்திருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, உன் கோலை நீட்டு என்று சொல்லி. அதிகாரத்தின் கோலை நீட்டுங்கள். உங்களுடைய வாயின் வார்த்தையினால தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது நமக்கு முன்னாடி இருக்கிற செங்கடல் என்ன செய்யும்? 2ஆ பிளந்து தான் ஆகணும். நம் வார்த்தையை சொல்லும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிற எரிகோ விழுந்து தான் ஆகணும். நமக்கு முன்னாடி இருக்கிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்த்தான் ஆகணும். ஆமேன். ஏன்னா அந்த அதிகாரத்தை தான் கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார். ஆமேன். செங்கடலில் போய் மோசே சும்மா நிற்கல, தான் கையில் இருக்கிற அதிகாரத்தின் கையில் இருக்கிற அந்த கோலை நீட்டும் பொழுது எப்படி செங்கடல் 2ஆய் பிளந்துச்சதோ அதே போல உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் 2ஆய் பிளக்க செய்து அந்த பிரச்சனையின் நடுவே கர்த்தர் உங்களை கடக்க செய்வார். யார் உங்க வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை கொண்டு வந்தாங்களோ அவர்கள் அந்த செங்கடலிலே மூழ்கி மரித்து போவார்களை தவிர, மறைந்து போவார்களை தவிர தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி பெற்றவர்களாய் அவர்கள் அக்கறையிலே கர்த்தரை துதித்து பாடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆமென். மோசேயும் மிரியாம் என்ன பண்ணாங்க? பாடதான் செஞ்சாங்க, செங்கடலை கடந்தாங்க. அடுத்து ஒரு வெற்றி கீதம் தான். ஆண்டவரை குறித்து பாட்டு. மிரியாம் என்ன பண்றாங்க? 15ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா மோசேயும் எல்லாம் என்ன பண்றாங்க? கர்த்தரை புகழ்ந்து சிலுவுக்கு என்ன பண்றாரு? குதிரை வீரையும் கடலிலே தள்ளினார், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அவர்கள் பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற செங்கடலை பிளந்து போடுங்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எரிகோவை தகர்த்து போடுங்கள், யோர்தானை தாண்டி வாருங்கள். கர்த்தர் உங்களுக்காய் நின்று கிரியை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளை அதிகாரத்தை கையில கொடுத்திருக்கிறார். அதிகாரம் எங்கம்மா இருக்கு? கையில கொடுத்திருக்கிறார். அதை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தணும். ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ
சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் பார்த்தீங்களா? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமேன். எந்த பிரச்சனையும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. நம்ம பயந்து பயந்து போயிட்டு இருக்க முடியாது. நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர் மேற்கொள்கிறார். அவைகளை எல்லாவற்றையும் தேவன் சரி செய்கிறார். ஸோ ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை. சர்ப்பங்களையும் தேளையும் நம்ம என்ன பண்ணணுமா? மிதிக்கணுமா? மிதிப்போமா? எத்தனை பேர் மிதிக்க ஆயத்தமா இருக்கீங்க? ஸோ சர்ப்பங்களை தெளி எங்கன்னு செய்யணும்? நம்ம காலுக்கு கீழே இருக்கணும். சத்ருடைய சகல வல்லமை, அவன் சத்ரு சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று அவன் சுத்தி சுத்தி உங்களை வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? விட்டு கொடுக்க மாட்டார். ஆமேன். தேவன் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். நம்மளோட பிள்ளைங்களை நம்மளை விட்டு கொடுப்போமா? யோசித்து பாருங்க. ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஒரு நாய் வருது, ஒரு போராட்டம் வருதுன்னா பிள்ளை எனக்கு என்ன பண்ணுவோம்? கைப்பிள்ளைய தூக்கி கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போவோம். என்ன பண்ணுவோம்? டக்குன்னு தூக்கிடுவோம். அங்கே பாரு என்ன வருது பாரு, வேணாம் அந்த நாய் உன்னை கடிச்சிடக்கூடாது, அதனால தூக்குறேன். ஒரு கொஞ்சம் இந்த நீர்நிலைகள் ஏதாவது சாக்கடை வாய்க்கால்னு வச்சுக்கோங்களேன், அதை தாண்ட முடியல, பிள்ளை நிற்குதுன்னா அப்பா தாண்டி போயிட்டு நீ வா அப்படின்னு கூப்பிட மாட்டார். பிள்ளை என்ன பண்ணுவார்? தூக்கி முதுகுல வச்சுட்டு என்ன பண்ணுவார்? அந்த பிள்ளையோட தாண்டி போவார். நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அப்படிதாங்க. உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி போகும்போது, உங்கள் போராட்டத்தில் கஷ்டப்படும் போது, உங்கள் வியாதியில் நீங்கள் சூழ்ந்திருக்கிற வேலையில் அதை பார்த்து விட்டு அவர் சாதாரணமாய் போகிற தேவன் அல்ல, உங்களை தூக்கி தோளின் மேல் சுமக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஆமேன். பிரச்சனைகளின் போராட்டங்களை பார்த்து பார்த்து அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆமேன். அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. மனுஷங்க பார்த்துட்டு போவாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையில் அப்படிதான். எரிகோவுக்கு போகிற வழியில, அவன் எரிகோவுக்கு போறான். போகிற வழியில ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்கிறான். லேவியனும் ஆசாரியனும் வருகிறார்கள். பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க? அவனை பார்த்துட்டு டிஸ்டர்பே பண்ண என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. ஒரு உதவி செய்யலை. ஏன் அவன் அப்படி போகிறாங்கன்னா, அவங்க எருசலேமுக்கு போகிறாங்க. ஆண்டுடைய ஆலயத்தில் சுத்திகரிப்பு என்ன பண்ணணும்? எல்லாம் செலுத்தணும். இவனை தொட்டுட்டா தீட்டாயிடுவோமே அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் என் தேவன் அப்படி அல்ல. நல்ல சமாரியன் இறங்கி வந்து அந்த மனுஷனை தூக்கி அந்த மனுஷனுடைய காயத்தை கட்டி எண்ணெய் வார்த்து அவனை ஒரு சத்திரத்தில் விட்டு தன்னுடையதான பணத்தை எடுத்து சத்திரக்காரனுக்கு கொடுத்து நீ எல்லாவற்றையும் செலவு செய், நான் வந்து மீதியை தருகிறேன் என்று சொல்லிவிட்டது போல நம்முடைய நல்ல சமாரனேக இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து விட்டு போகிறவர் அல்ல. நம்முடைய பிரச்சனைகளை கண்டு அப்புறம் போகிறவர் அல்ல. அவர் அப்படியே எழுந்து நம்முடைய காயங்களை கட்டி நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி நம்முடைய உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். சபையிலே வைத்து கர்த்தர் நம்மளை போஷிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமேன். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமேன். அந்த மனுஷன் பிழைத்து போனான். இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்துங்க. ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான். அந்த வாலிபன் தன் தகப்பனார்கிட்ட ஒரு பைக்கு கேட்டான். பிள்ளைங்கெல்லாம் வளர்ந்தோன்னு அப்படி தானே கேட்குறாங்க. அவனு கேட்குறான். விலை உயர்ந்த ஒரு பைக், லட்சங்கள் கூட ஆகியிருக்கலாம். அவங்க அப்பா வாங்கி தர்றதுக்கு அவர் எஸ் என்று சொல்லாமல் கொஞ்சம் அப்படியே காலம் தாழ்த்துக்கிட்டே இருந்தார். அவன் கேட்டுகிட்டே இருந்தான். வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்க அப்பாவுக்கு வசதி உண்டு, நல்ல ஒரு வசதியானவர். ஒரு நாள் அவனுக்கு ஒரு பிறந்த நாள் வருகிறது. அவன் எல்லாம் கிளம்பி வெளியில் வருகிறான். அவனோட ஹாலுக்கு வரும்போது அவங்க அப்பாவை சந்திக்கிறான். அவங்க அப்பாட்ட அப்பையும் கேட்குறான், அப்பா இன்னைக்காவது வாங்கி கொடுக்கக்கூடாதா? ஒரு பர்த்டே கிஃப்டாக எனக்கு வாங்கி தரலாம்ல அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான் கேட்குறான். அவங்க அப்பா வேறு எதுவுமே பேசலை. பைபிள் எடுத்து படி. அவர் சொன்ன வார்த்தை பைபிள் எடுத்து பாரு, பைபிள் எடுத்து படி அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு ஒரே கோவம். எத்தனை நாளாக கேட்டுட்டு இருக்கிறேன், இன்னைக்கு என் பிறந்த நாள், இன்னைக்கு கூட நீங்கள் அதை வாங்கி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு வெளியில் போனான். வெளியில் போன பையன் வருவான்னு நினச்சாங்க. அவன் வரவே இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான்? தனக்கு ஏற்பட்ட அந்த கோபத்தினால வீட்டை விட்டு ஊரை விட்டு அந்த இடங்களை விட்டு என்ன பண்ணான்? ரொம்ப தூரம் போயிட்டான். ரொம்ப தூரம் போயிட்டான். பல மாதங்களானது, பல வருஷங்களானது. அவன் எப்படி எப்படியோ வாழ்ந்து ஏதோ லைஃப்பை கொஞ்சம் செட்டில் பண்ணி எப்படியோ வாழ்ந்துட்டான். ஒரு நாள் அவனுக்கு ஞாபகம் வருது. தன் சொந்த ஊருக்கு போகணும், தன் தகப்பனை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவனுக்குள்ள வருது. திரும்பி வருகிறான். பல ஆண்டுகள் கழித்து வர்றதுனால அந்த ஊரே என்ன செஞ்சிருக்கு? மாறி போயிருக்கு. பலவிதமான மாற்றங்கள் அதெல்லாம் ரசிச்சுட்டே வரான். ஓ, இங்கே ஒரு காரியம் இருந்துச்சு, இங்கே பில்டிங் இருந்துச்சு, இங்கே வேற இருந்துச்சு, மரம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டாங்களேன்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுறான்? பார்த்துக்கிட்டே வரான். அவன் குடியிருந்ததான தெருவுக்கு வருகிறான். அவன் வீட்டை பார்க்குறான். அந்த வீடுகள் எல்லாமே ஒரு முட்புதர்கள்னால
ஒரு விதமான காஞ்சொரினால அந்த காம்பவுண்டு வால் எல்லாமே மூடி கிடக்கிறத பார்க்குறான், பாலடைஞ்சு கிடக்கிறத பார்க்குறான், பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறத பார்க்குறான். என்னடா என்னை வீடு இப்படி இருக்கிறதே என்று சொல்லி என் தகப்பனும் தாயும் எங்கே போய்விட்டார்கள் என்று சொல்லி மெல்ல வரான். கதவு சாத்தியபடி இருக்கிறது. கதவை ஓங்கி அடித்து திறக்கும் பொழுது கதவு திறந்து விடுகிறது. உள்ளே போய் பார்க்குறான். அவன் அந்த காரியம் எல்லாமே அவங்க வீட்டு பொருள் எல்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் அவன் தகப்பனோ தாயோ வேறு யாருமோ அந்த இடத்துல இல்லை. அழ ஆரம்பிக்கிறான். எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணிட்டேனே, இத்தனை வருஷம் எங்கள் அம்மா அப்பாவை நான் தேடாமல் போயிட்டேனே, அவர்களை என் வாழ்க்கையில் தொலைச்சிட்டேனே, அவங்க சொன்ன அட்வைஸை நான் ஆலோசனையை கேட்காம போயிட்டேனே அப்படின்னு கண்ணீர் விடும்போது அவன் முன்னாடி அந்த பைபிள் அவன் கண் முன்னாடி தெரியுது. அவங்க அப்பா கொடுத்ததான பைபிள். இதை தானே படின்னு அன்றைக்கி அப்பா சொன்னாங்க. அன்றைக்கி அதை படிக்காம தானே இன்றைக்கி ஓடி போயிட்டோன்னு சொல்லி அந்த பைபிள் மேலே இந்த தூசியும் தட்டி விட்டு அவன் வேதத்தை வாசிக்கிறான். வாசித்த அந்த வார்த்தையிலே கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்தார். அது மாத்திரம் இல்லை, இப்படி திருப்புகிற வேலையிலே ஒரு கவர் இருந்தது. அந்த கவருக்குள்ளதாக ஒரு ரிசிப்ட் இருந்துச்சு. என்னென்னா, அவனுக்கான பைக்கை வாங்கி அதை டெலிவரி பண்ணுறதுக்கான அந்த பில்லை அவங்க அப்பா அந்த இடத்துல வச்சுருந்தாராம். அதை பார்த்துட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சான். எங்கள் அப்பா ஏற்கனவே எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாங்க, எங்கள் அப்பா ஏற்கனவே எனக்காக வாங்கி வச்சுட்டாங்க, எங்கள் அப்பா ஏற்கனவே அதற்கான பணத்தை அதற்கான விலைக்கிரயத்தை கொடுத்து அதை வாங்கி வச்சுட்டாங்க. ஆனால் என்னுடைய புத்தி இனத்தினால, என்னுடைய கோபத்தினால, நான் சரியில்லாததுனால அதை பார்க்க தவறி போயிட்டேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சானா. இனி அது பிரயோஜனப்படும்? அந்த பில்லு பிரயோஜனப்படும்? இல்லை. அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கான எல்லா நன்மைகளையுமே இந்த வேதாகமத்தில் கர்த்தர் எழுதி வச்சுட்டார். ஆமேன். நம்முடைய அதிகாரத்தின் கோல் எங்கே இருக்குது? இந்த வேதாகமத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த அதிகாரத்தின் கோலை நாம் பயன்படுத்தணும். இந்த வசனத்தை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கும் போது நமக்கான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். அன்னைக்கே அந்த பையன் அந்த பைபிள் எடுத்து ஓப்பன் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரசீதை பார்த்துருப்பான், சந்தோஷப்பட்டு உடனே என்ன பண்ணியிருப்பான், அவன் போய் அவன் கையால் டெலிவரி பண்ணணும்னு தான் அவங்க அப்பா அப்படி வச்சுருந்தாங்க. அதை போய் ஓடி போய் வாங்கியிருந்திருப்பான். ஆனால் அந்த வேதத்தை வாசிக்காததுனால எல்லாம் ஓடி போயிடுச்சு, வருஷங்கள் எல்லாம் ஓடி போச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. என்னைக்காவது தேவ சமூகத்தில் நம்ம அதிகமான அதிகாரங்களை வாசிக்கிறோமா, வசனங்களை வாசிக்கிறோமா? யோசித்து பாருங்க. கர்த்தர் எழுதி கொடுத்த புத்தகம், இதை தூக்கிட்டு வரவே ஒரு சிலர் சிரமப்படுறாங்க. இது உங்களை சுமக்குங்க, இது உங்க குடும்பத்தை சுமக்கும், இது உங்க வாழ்க்கையை சுமக்கும். இந்த வேதத்தின்படி நீங்கள் நடக்கும் பொழுது உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கும். வசனம் சொல்கிறது, ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, உங்களுடைய தலைமுறைகள் 1000 தலைமுறைகளையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். நம்முடைய சந்ததிகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அதிகாரத்தின் கோலை பயன்படுத்துங்க. இந்த கோலில் தான் கர்த்தர் அதிகாரத்தை வச்சிருக்கிறார். அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில அந்த சோதனைக்காரன் வரும் பொழுது வசனத்தை சொல்லி தான் அவர் ஜெயம் எடுத்தார். அதே போல நம்ம வாழ்க்கையில நமக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், போராட்டத்தை இருக்கட்டும், அதை பார்த்துட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. அதை பார்த்து அப்படியே சோர்ந்து போய் போதும் கர்த்தாவேன்னு சொல்லி எலியாவை போல ஒரு ஜெபத்தை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜெபத்தெல்லாம் கர்த்தர்லாம் இப்போ கேட்கறதே கிடையாது. நிறையா பேர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம்னா உடனே எலியாவை போல ஒரு ஜெபம், போதும் கர்த்தாவே நான் வாழ்ந்ததெல்லாம் போதும். இல்லை, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை நம்மளை கொண்டு செய்யாமல் இந்த பூமியிலேருந்து கர்த்தர் நம்மளை எடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பூமியில், தேவனுடைய ராஜ்யத்தில், சபையில், என் குடும்பத்தில் கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வேண்டியதை என்னை கொண்டு செஞ்சு முடிப்பார். ஆமாம், அதை அப்படியே கன்ஃபஸ் பண்ணுங்க. தேவன் செஞ்சு முடிப்பார். ஒரு திட்டத்தோடு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஒரு திட்டத்தோடு தான் கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். மோசையை ஒரு திட்டத்தோடு தான் ஆண்டவர் கொடுத்தார். அதனால தான் நைல் நதியில் எல்லா பிள்ளையும் போட்டாங்க, ஆனால் மோசை போடப்படலை. மோசையை தேவன் பாதுகாத்தார். ஆமேன். இந்த நாளிலும் கூட அதிகாரத்தின் கோலை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறவளா இருக்கணும். இந்த அதிகாரத்தை நாம் சரியானபடி பயன்படுத்தும் போது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. அதே போல 3வது ஒரு கோல் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல சொன்ன ஆரோனின் கோல் அழைப்பின் கோல். நீங்கள் நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. மோசையின் கோல் அதிகாரத்தின் கோல். சேர்ந்து சொல்லுங்க, மோசையின் கோல் அதிகாரத்தின் கோல். 3வது ஆசீர்வாதத்தின் கோல், அது யாக்கோபின் கோல். வாசிங்க ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை.
ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசிர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டம் ஆகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். போதுமா? ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். ஈசாக்குக்கு 2 பசங்க, ஏசா யாக்கோபு. ஏசாவை ஏமாற்றி யாக்கோபு அநேக ஆசீர்வாதங்கள் அதில் பார்த்துருப்பீங்களான்னா சொல்லப்படுகிறதான காரியங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு வாங்கிக்கிட்டாரு. அது மாத்திரம் இல்லை, ஈசாக்கு ஏசாவை பார்த்து சொல்கிறாரு, நீ இப்போ என்ன பண்ணு, வேட்டையாடி எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொண்டு வான்னு. ஆனால் இந்த இடத்துலையுமே யாக்கோபு ஈசாக்கை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டார். இப்போ அண்ணனுக்கு தம்பிக்கும் செம ஃபைட்டு. அப்போ இதை அறிந்த ரெபேக்காள் சொல்லுகிறார், இவன் இங்கே இருக்க வேண்டாம், என் சகோதரத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லும்போது ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ லாபான் இடத்திற்கு போ, அங்கே போய் என்ன செய், அங்கே உள்ளதான அவனுடையதான பெண்ணை திருமணம் செய்து கொள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவரை அனுப்பி விடுகிறான். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு போனான் என்று சொல்லி. ஸோ யாக்கோபு கீழ்ப்படிந்து போனான். யாக்கோபு தன்னுடைய தாய்க்கு தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து போனான். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு உதாரணமாக யாக்கோபை எடுக்கிறோன்னா அவனுடைய கீழ்ப்படிதல் தான் காரணம். இன்னைக்கு பிள்ளைகளாகி நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படுகிறவளாய் காணப்பட வேண்டும். ஸோ தேவனுடைய சமூகத்தில் முதல்ல தேவனுக்கும், 2வது நமக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோரை கனம் பண்ணும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ யாக்கோபு புறப்பட்டு போயிட்டான். போகிற வழியில் ஒரு தரிசனம் காண்கிறான். இரவு நேரத்தில் அவன் தூங்கும்போது ஆண்டவர் அவனோட பேச ஆரம்பிக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவர்கிட்ட இவனும் ஜெபம் பண்ணுறான். அதெல்லாம் முடித்து லாபான் வீட்டுக்கு போகிறான். லாபான் வீட்டுக்கு போய் அங்கே லாபானுக்கு குமாரர்கள் இருக்கிறாங்க, குமாராத்திகள் இருக்கிறாங்க, அங்கே வேலை பார்க்குறான். அப்போ லாபான் சொல்கிறான், நீ சும்மா வேலை பார்க்கக்கூடாது, உனக்கு நான் ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது அப்போ அவன் கேட்குறான், எனக்கு உங்களுக்கு ராகேல் என்ன பண்ணுங்க, திருமணம் செஞ்சு கொடுங்க. அவன் கேட்குறான். உடனே ராகேலுக்காக நீ 7 வருஷம் வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகேலுக்காக, சம்பளத்துக்காக இல்லை, ராகேலுக்காக 7 வருஷம் வேலை பார்த்தான். வேலை பார்த்து முடிச்ச உடனே திருமண காரியம் நடக்குது. ராகேலுக்கு பதிலாக லேயால என்ன பண்ணிட்டாங்க? கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பொண்ணை பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டாங்களா? ஆமாம். அது இரவு நேரம், நைட்டு தான் கல்யாணம் நடக்கும். லைட்டு வெளிச்சம் நம்மள மாதிரிலாம் லைட்லாம் கிடையாது. ஸோ இரவு நேரத்தில் அதுவும் பெண்ணோட இதான முகத்தை ஃபுல்லாக மூடி கவர் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக. அதனால் அது தெரியாதனால காலையில் எதிர்த்து பார்த்தா தான் தெரியுது யார்? லேயால் என்று சொல்லி. லாபான் தன்னை ஏமாற்றி விட்டதாக யாக்கோபு சொல்லும்போது யாக்கோபு சொல்லுறது, ஒன்றும் இல்லைப்பா, 2வது பொண்ணையும் உனக்கு தரேன், ராகேலையும் உனக்கு தரேன், அவளுக்காக நீ 7 வருஷம் நீ என்ன செய், எனக்கு வேலை செய்யுன்னு சொல்கிறாரு. லேயாலோட 7 நாள் குடும்ப வாழ்க்கை, 7 நாள் அந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு அடுத்து ராகேலை கல்யாணம் பண்ணிட்டு, ராகேலுக்காக கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் 7 வருஷம் ஆக மொத்தம் 14 வருஷம் தன் மனைவிமாருக்காக அந்த இடத்துல வேலை பார்க்குறாரு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசேப்பு பிறந்ததுக்கப்புறம் அவர் கிளம்புறான்னு ஒரு ஐடியா எடுக்கிறாரு. அப்பொழுது லாபான் சொல்கிறாரு, இல்லை நீ என் கூட இரு, நீ இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறாரு. யாக்கோபும் சொல்கிறாரு, நான் வரும்போது உன் மந்தை சின்னதாக இருந்துச்சு, நான் வந்ததுக்கப்புறம் தேவன் என் கூட இருந்ததுனால உன் மந்தை இவ்வளோ தூரம் பெருகிருச்சின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க? பேசி வச்சுக்கிறாங்க. சரி, நான் எப்போ என் பிள்ளைகளுக்காக நான் சம்பாதிக்க முடியும்? காலம் முழுக்க உனக்காகவும் உன் குமாரருக்காகவும் தானே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி இனி நம்ம பிரித்து வச்சுக்கோன்னு சொல்லி பிரித்து வைக்கிறாங்க. என்னென்னா, இருக்கிற குட்டிகளில் புள்ளியும் வரியும் உள்ளதான ஆடுகள் யாருக்கு? யாக்கோபுக்கும். மற்ற ஆடுகள் யாருக்கு? லாபானுக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ ஆடுகள் அந்த இடத்துல குட்டி போடும்போது எந்தெந்த ஆட்டுக்குட்டி புள்ளியும் வரியும் வருதோ அதெல்லாம் யாக்கோபுக்கு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையோடு 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. யாக்கோபு ஆடுகளை மேய்க்கிற வேலையில் அவர் ஒரு காரியத்தை, ஒரு நுட்பமான காரியத்தை செய்கிறார். அங்கே இருக்கிற மரத்தோட, புன்னை மரங்களுடையதான அந்த கிளைகளை பறித்து பட்டையை உரித்து அதில் புள்ளியும் வரியுமான காரியங்கள் இருந்து என்ன பண்ணுறாங்க? அந்த ஆடு தண்ணி குடிக்க வரும்பொழுது, அது பொழியும் பொழுது, அதற்கு முன்பதாக போடுகும் பொழுது அவைகளை பார்க்கிற வேலையில் அது குட்டிகள் என்ன செய்கிறதா? அது போலவே என்ன செய்கிறது? அந்த புள்ளியும் வரியும் மூலமான குட்டிகளாய் பிறந்து விடுகிறது. காலங்கள் செல்கிறது. 6 வருஷம் ஆச்சு. ஆக மொத்தம் யாக்கோபு லாபான் இருந்தது 20 வருஷங்கள். அந்த 6 வருஷத்துல யாக்கோபின் மந்தை பெருகி போனது, லாபானின் மந்தையை விட பெருகி போனது. வாசிங்கம்மா, அந்த அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிமா.
இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஆமென். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று பார்த்த உடனே லாபானும் அவன் சகோதரனும் பேசிக்கிறாங்க, இவன் சும்மா வரலப்பா, ஒண்ணுமே இல்லாம வந்தான், ஆனா இன்னைக்கு நம்ம ஆட்டெல்லாம் திருடிட்டான், நம்ம அப்பா ஆட்டெல்லாம் எடுத்துக்கிட்டான், நம்ம மந்தப்பர் கொஞ்சமா இருக்கு, அவன் மந்தப்பர் எவ்வளவு பெருசா பெருகி போயிருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பேசிக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. தேவன் யாக்கோபு இடத்துல பேச ஆரம்பிச்சார். நீ இந்த இடத்துல இருக்காது, நீ கிளம்பு, நான் உனக்கு காண்பிக்கிறதான உன் தகப்பன் இடத்துக்கு நீ போ என்று சொல்லி தேவன் பேச ஆரம்பித்தார். உடனே யாக்கோபு என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டு வெளியில போயிட்டார். போகிற வழியில அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தன்னுடைய சகோதரன் தன்னை கொன்று விடுவானோன்னு ஏசாவுக்கு பயந்த பொழுது தேவன் அந்த யாக்கோபுட்ட பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவர் வார்த்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 32:10 வாசிமா. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். யாக்கோபு எப்படி போனாரா, கோலும் கையுமாக அவர் போயிருக்கிறார். அவர் ஒரு மேய்ப்பன் தொழிலை செய்வதற்காக ஆயத்தமாக போயிருக்கிறார். ஸோ கோலும் கையுமாக போன அந்த யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்து இன்னைக்கு யாக்கோபு சொல்றாரு, 2 பரிவாரங்கள் உடையவன் ஆனேன். ஒருவனா போன இன்னைக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, இத்தனை வேலைக்காரையும் கூட இருக்கிறாங்க, தேவன் என்னை ஆசீர்வதித்தார் என்று அவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட கோலும் கையுமாய் போன அந்த யாக்கோபை 2 பரிவாரங்கள் நிரம்ப தேவன் ஆசீர்வதிக்க கூடுமானால் நம்முடைய வாழ்க்கையில வெறுமையா இருக்கிறோம், வறுமையா இருக்கிறோம், ஒண்ணுமே இல்லை, வெறுங்கையா இருக்கிற நீங்க நினைக்கிறீங்களா, உங்க வாழ்க்கை கர்த்தர் இதே போல அநேக பரிவாரங்களுடைய ஆசீர்வாதத்தினால தேவன் நிரப்ப முடியும். தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற சூழலை பார்த்தா அப்படி நடக்குமா? ஒருவேளை உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம், கடன் பிரச்சனையை பார்த்தா இதை தாண்டி போகவே முடியலே நீங்க யோசிக்கலாம். ஆனா தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால், நீங்கள் தேவனுக்கு உகந்தவர்களாய் இருப்பீர்களானால், கர்த்தர் உங்களுடைய பொருளாதாரத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி, இப்பொழுது இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளையும் மாற்றி, கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தின் கோலினால் கர்த்தர் நம்மை நிரப்ப அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவன். ஆமென். ஒண்ணுமே இல்லாத மனுஷனையுமே உயர்த்துறதுக்கு அவரால் ஆகும். ஆனால் அவர் உயர்த்துறதுக்கு அப்புறம் கண்ணை எங்கே கொண்டு போகக்கூடாது, ஐஸ்வர்யத்தின் மேலே கொண்டு போகக்கூடாது. அதை சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுத்தாரு, அதுக்கு என்ன செய்யணும், நன்றி சொல்கிறவங்களும் நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தில் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கோல் துளிர்க்க போகிறது. அழைப்பின் கோல் துளிர்க்கும், அதிகாரத்தின் கோல் துளிர்க்கும். ஆசீர்வாதத்தின் கோலை தேவன் துளிர்க்க செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனம் வாசிங்க, அதே ஆதியாகமம் 49:26. யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்றாரு, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படின்னா என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து. அப்படின்னா என்னங்க, யாக்கோபுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விட, ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை விட, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன, அவர்கள் ஒருமித்து கூட இருக்க முடியாத அளவுக்கு பூமி என்ன பண்ணுச்சா, தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம். பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஈசாக்கின் ஆசீர்வாதம் 100 மடங்கு ஆசீர்வாதம். அதை விட மேற்பட்ட ஆசீர்வாதம் தான் யாருடைய ஆசீர்வாதம், யாக்கோபுடைய ஆசீர்வாதம். இந்த நாளிலும் கூட யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆமே, நம் தேவன் நம்மை அப்படியே ஆசீர்வதிக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஸோ இந்த நாளிலும் கூட கொஞ்சத்தில் நம்ம உண்மையா இருக்கும்போது கர்த்தர் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் தர உண்மை உள்ளவர். ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா ஆண்டவர் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்ப நம்ம வீட்டில் களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பணும், நம்முடைய ஆலைகளை திராட்சரசம் புரண்டோடணும். களஞ்சியம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம், நெல்லெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது, மூட்டையெல்லாம் என்ன பண்ணுறது எடுத்துக்கிட்டு வச்சுட்டு மீதி என்ன பண்ணுவாங்க, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பாங்க. நமக்கு எல்லாருக்குமே அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் உங்கள் வீட்டில் கூட இருக்கும். ஸோ அந்த களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதான ஒரு காரியம். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான அனுதின காரியங்கள் போக மீதியானதை சேர்த்து வைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்போனா அதுக்கு என்ன செய்யணுமா, அதுக்கு அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கனமண்ணு. அந்த வசனத்தை வாசி. உன் பொருளாலும்
உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நமக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணணும். தேவனுக்குன்னு கொடுக்க வேண்டிய பங்கு என்ன செய்யணும்? எடுத்து வைக்கணும். எல்லாம் வந்துடும். எல்லாம் வந்ததுக்கப்புறம் பாலுக்கு இவ்வளோ, மளிகை கடைக்கு இவ்வளோ, பிள்ளைக்கு இவ்வளோ, வைத்தியத்துக்கு இவ்வளோ, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஆனால் உங்களுக்கு கொடுக்குற வருமானம், உங்களுக்கு வருகிற வருமானம் அது கொஞ்சமாக இருக்குதோ நிறையா இருக்குதோ, அது தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்க முதல்ல பழகுங்க. அடுத்து என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்குன்னு உள்ளதை ஆண்டவருக்கு என்ன பண்ணும்? பிரித்து எடுத்து வைக்கணும். அந்த தசம பாகம்ங்கிறத நான் ஒரு காணிக்கையை 10ல் 1 ஆண்டவருக்காக எடுத்து வச்சுட்டு நீங்கள் 9 செலவு பண்ணி பாருங்கள். அந்த 9லையுமே நீங்கள் மீதி எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமேன். அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது ஒரு நிறைவான ஆசீர்வாதம். நம்ம இதை மட்டும் பிடிச்சிக்குவோம். என் களஞ்சியங்கள் நிரம்பணும் ஆண்டவரே, என் ஆலையில் திராட்சரசம் புரண்டோடும் ஆண்டவரே. ஆனால் செய்ய வேண்டியதை செய்யணும். ஆமேன். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். உன் விளைவில முதல் பலனை கொடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் பொருள்ல முதல் பலனை கொடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கும்போது தேவன் எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதித்து மீதி எடுக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அந்த 7 விதவை கூட, சாரிபாத் விதவை கூட அந்த எலியாவுக்கு முதல்ல என்ன செய்யறாரு? அவ என்ன பண்றா? அவ கேட்கிறாரு, கொஞ்சம் அடைய எனக்கு கொடு. அவ இல்லைங்கிறா, நீ கொஞ்சத்தை எனக்கு கொடு, அதுக்கப்புறம் பாருங்கிற மாதிரி சொல்றாரு. அதே போல அந்த அடையை செஞ்சு கொஞ்சத்தை அந்த எலியாவுக்கு கொடுக்கும் பொழுது அவள் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த பஞ்சகாலம் முடியும் பொழுது அவளும் அவள் வீட்டாரும் எலியாவும் கூட அநேக நாள் சாப்பிட்டார்கள். பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, அந்த எண்ணெய் என்ன செய்யலையா? குறைந்து போகவும் இல்லை. ஸோ தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? வஞ்சித்து வைக்கக்கூடாது. ஸோ தேவனுக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஸோ அப்போ ஆசீர்வாதத்தின் கோல் நமக்கு துளிர்க்கிறது. இந்த நாளிலும் கூட அழைப்பின் கோல் ஆரோனின் கோலாய் இருக்கிறது. மோசையின் கோல் அதிகாரத்தின் கோலாய் இருக்கிறது. யாக்கோபின் கோல் ஆசீர்வாதத்தின் கோலாய் இருக்கிறது. அதே போல கடைசியாக நமக்காய் உயர்த்தப்பட்ட ஒரு கோல், அதுதான் சிலுவையின் கோல். அந்த கோலில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையே அவர் கொடுத்தார். வாசிங்க யோவான் சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். போதுமா? நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். எப்பங்க உயர்த்தப்பட்டாரு? வாசிங்க யோவான் சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். அப்பொழுது மோசே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி ஒரு கோலின் மேல் மாட்டி தொங்கவிடு, இந்த பாம்பை கடிச்சவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும்போது அவன் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல ஒரு வெண்கல சர்ப்பம் ஒரு கோலின் மேல் மாட்டப்பட்ட பொழுது அதை பார்க்கிறவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்களாம்? பிழைத்தார்கள். அதே போல மனுஷகுமாரனும் தன்னுடைய ஜீவனை அந்த எப்படி அந்த சர்ப்பமானது தொங்கினதோ அதே போல சிலுவையின் கோலில, சிலுவையின் மரத்துல தேவன் நமக்காக தொங்கினார். தேவனுடைய பிள்ளைகளை அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. மனுஷனை பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டு போயிடுவோம். சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுவீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்வார். ஆமேன். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் நமக்காய் உயர்த்தப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார். ஸோ அந்த தேவன் மூலமாக இந்த அழைப்பையும் இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த அதிகாரத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.